இறைவன் என்றால் அவன் சிதம்பரத்தில் நடனமாடுபவன் தானா என்று ஒருவர் கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சிவவாக்கியர் சொன்னார். பின்னாலேயே ஒரு வைணவர் வந்தார். திருவரங்கத்திலே ஒருவர் பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவன்தான் இறைவனா என்று கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சொன்னார். தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த புவனமும் ஏக முக்தி ஆனவன். அப்படியா? அப்ப சில பேர் சிவன் தான் கடவுளுங்கிறான், சில பேர் பெருமாள் தான் கடவுளுங்கிறான். இதுல என்ன சார்னு கேட்ட போது சிவவாக்கியர் சொல்றார், சிவனை மூலப்பரம்பொருளாக சைவர்கள் சிந்திக்கிறார்கள். அவனுக்கு வெவ்வேறு ரூபங்களை தருகிறார்கள், ரூபமற்ற தன்மையை தருகிறார்கள். அருவம், உருவம், அருவுருவம் என்று வெவ்வேறு நிலைகளில் வழிபடுகிறார். அதே போல வைணவத்திலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் பரநிலை, வியூக நிலை, அச்சை நிலை, அவதார நிலை, அந்தர்யாமி நிலை என்றெல்லாம் வைணவம் பேசுகிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிவவாக்கிய சிந்தனைகளில் சிவனை நோக்கி அவர் ஆற்றுப்படுத்துகிற அழகை பல்வேறு கோணங்களிலே நாம் பார்த்து அனுபவித்து வருகிறோம். பொதுவாக இறை வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு வேதங்கள் கூடாது என்பது அவர் முனைந்து முன்வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஏனென்றால் இறை சக்தி என்பது வெவ்வேறு ரூபங்கள் கொண்டு செயல்படுகின்றது. தங்கம் ஒன்று ரூபம் வேறு ஆனது போல் என்று பின்னால் ஒரு பாட்டிலே சிவவாக்கியர் சொல்லுகிறார். சிவம் என்கிற ஒரு செம்பொருள் திருவரங்கத்திலே திருமாலாக இருக்கும், மதுரையிலே அங்கேயர்கண்ணியாக அதுவே கோயில் கொண்டிருக்கும். மனதுக்குள் நாம் 1000 பேதங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஒரு திரைப்பாட்டிலே கூட கண்ணதாசன் சொல்லுவார், நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலினில் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு, கோணாட்சி பல்லவர்தம் குளிர் காஞ்சி சோலை தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு, கொடுங்கோலாட்சி தன எதற்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு என்று சொல்லுவார். அதுபோல இறைவன் என்றால் அவன் சிதம்பரத்தில் நடனமாடுபவன் தானா என்று ஒருவர் கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சிவவாக்கியர் சொன்னார். பின்னாலேயே ஒரு வைணவர் வந்தார். திருவரங்கத்திலே ஒருவர் பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவன்தான் இறைவனா என்று கேட்டார். ஆம், அவன்தான் இறைவன் என்று சொன்னார். இப்ப கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு குழப்பம் வந்து விட்டது. எங்க அவரு கேட்டா அவருதான் கடவுளுங்கிறீங்க, இவரு கேட்டா இவருதான் கடவுளுங்கிறீங்க, யாருதான் கடவுள்னு கேட்டார். அதற்கு சிவவாக்கியர் சொல்றார், டேய் நீ புரியாம பேசுற, தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த புவனமும் ஏக முக்தி ஆனவன். அப்படியா? அப்ப சில பேர் சிவன் தான் கடவுளுங்கிறான், சில பேர் பெருமாள் தான் கடவுளுங்கிறான். இதுல என்ன சார்னு கேட்ட போது சிவவாக்கியர் சொல்றார், வல்லவங்கள் பேசுவார், வாய் புடுத்து மாய்வரேம்பர். இந்த மாதிரி பிரிவினைகளை யார் பேசுகிறார்களோ அவள் வாய் புடுத்து சாவார்கள். தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த புவனமும் ஏகமுக்தி ஆனவன், பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்துரைத்து மொழிகுவார். ஏதோ பல்லு இருக்கு நாக்கு இருக்குன்னு கண்டதையும் பேசுவான். நம்ம சொல்லணும் இல்லையா, நாக்குல நரம்பு இல்லாம பேசுற அந்த மாதிரி பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்துரைத்து மொழிகுவார், வல்லவங்கள் பேசுவார், வாய் கொடுத்து மாய்வரேங்கிறார். அப்படியா? அப்போ இவருக்கு சாமி அவருக்கு சாமின்னு தனியா இல்லையா? சிவவாக்கியர் சொல்றார், எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று 2 தேவரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ. இப்ப பாருங்க, சிவனை மூலப்பரம்பொருளாக சைவர்கள் சிந்திக்கிறார்கள். அவனுக்கு வெவ்வேறு ரூபங்களை தருகிறார்கள், ரூபமற்ற தன்மையை தருகிறார்கள். அருவம், உருவம், அருவுருவம் என்று வெவ்வேறு நிலைகளில் வழிபடுகிறார். அதே போல வைணவத்திலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவருக்கு வெவ்வேறு ரூபங்கள், ஒரு 5 நிலைகளை சொல்லுகிறார். பரநிலை, வியூக நிலை, அச்சை நிலை, அவதார நிலை, அந்தர்யாமி நிலை என்றெல்லாம் வைணவம் பேசுகிறது. அப்ப உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்று 2 தேவரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ.
குறிகுணம் அனைத்தும் கடந்த பரம்பொருள் என்று பாரதி சொல்லுகிறாரே, அந்த பரமாக இருக்கக்கூடிய ஆதிமூர்த்தி ஒன்று. அதற்கு எவ்வளவோ ரூபங்களை நாம் கற்பிக்கலாம். இந்த பாட்டை கவனிங்க மறுபடியும். எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றதோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்கவாரம் சொன்ன பெயர்கள் வாய்ப்புடுத்து மாய்வரேனர். எதிலுமே இவ்வளவு கோபப்படாத சிவவாக்கியர் இறைவனுக்குள்ளே பேதம் கற்பித்து அதன் மூலமாக ஒரே சமயத்துக்குள் மதச்சண்டைகளை உருவாக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மை இருந்தால் அவர்களை மிக கடுமையாக கண்டிக்கிறார். வாய்ப்புடுத்து மாய்வரே என்று பேசுறார். இப்ப இதே சிந்தனையில் இதே மன ஓட்டத்தில் 2 பாடல்கள் பார்த்தோம். முதல்ல என்ன பாட்டு பார்த்தோம்? தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த போவனமும் ஏகமுக்தியானவன், பல்லும் நாவும் உள்ளவேர் பகுத்துரைத்து மொழிகுவார், வல்லவங்கள் பேசுவார் வாய்ப்புடுத்து மாய்வரேன்னோம். அடுத்த பாட்டு என்ன பார்த்தோம்? இறைவன் வங்கவாரம் பேசாதீர்கள், ஏன் எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றதோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புடுத்து மாய்வரேன்னோம். இப்ப இதை கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் சார், உருவ வழிபாட்டை கூட அவர் கிண்டல் பண்ணி பாடியிருக்கிறாராமே, அப்படியான்னு. அவர் என்ன சொல்றாரு? அந்த பாட்டு, இப்படி ஒரு பாட்டு இருக்கு. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுத்த சக்தி சட்டுவம் கரிச்சுவை அறியுமேன்னு பாடினார். அந்த பாட்டுக்கு மேலோட்டமா ஒரு பொருள் பார்த்தா இது நட்டகல், இது ஏண்டா மந்திரம் சொல்றேன்னு சில பேர் சொல்லுவார்கள். இதுக்கு சூட்சமமா ஒரு பொருள் உண்டு. ஒரு கல் நடப்பட்டு இருக்கும், அதை சுத்தி வந்து நீ மந்திரம் சொல்வதுதான் அந்த கல்லுக்குள்ளே இறைத்தன்மையை கொண்டு வருகிற வழி. அப்ப பாருங்க, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடாங்கிறோம் இல்லையா? அது சொல்லும் மந்திரம் ஹேதடா. ஹேதுன்னா அதான் வழின்னு அர்த்தம். உங்களுக்கு இதுதானே ஏதுவாக இருக்கிறதுனா இதுதான் வழியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் அதுதான் வழி. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில்னா, ஓ மனசுக்குள்ள தெய்வம் இருந்தா அது எது கல் தெரியும். நட்டகல்லும் பேசும், ஓ நாதன் உள்ள இருக்கையில். பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சொல்லலாம். நட்டகல்லும் பேசும், ஓ நாதன் உள்ள இருக்கையில். இதுதான் கண்ணதாசன் சொன்னார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னு சொன்னார். அப்போ நட்டகல்லும் பேசும், ஓ நாதன் உள்ளிருக்கையில் சுத்த சக்தி சட்டுவம் கரிச்சுவை அறியுமே. ஒரு பாத்திரம், அதில் ஊற்றப்பட்ட கரியினுடைய சுவை அதுக்கு தெரியுமான்னு ஒரு அர்த்தம். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கரண்டிக்கு ரசக்கரண்டின்னு இருக்கும். அந்த கரண்டியை வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாரு. ஏன்? அதுல காலங்காலமா சமைச்சு சமைச்சு ரசத்தினுடைய சுவை மட்டுமே ஊறி போயிருக்கும். அந்த கரண்டியை வேறொன்றுக்கு பயன்படுத்தாதது போல ஒரு கல்லுக்கு தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தால் அது இறைத்தன்மை அதில் ஊறி இருக்கும். சுத்த சக்தி சட்டுவம் கரிச்சுவை அறியுமே என்பது போல அந்த கல்லும் இறைச்சுவையை அறியும் என்பதை வலியுறுத்துகிற பாடலாக இருவேறு எல்லைகளில் இருந்து பொருள் கொள்ளக்கூடிய முறையில் இந்த பாடலை சிவவாக்கியர் அருளியிருக்கின்றார்.